Hey guys, welcome back to our channel. So நேற்று லாஸ்ட் வீடியோவில் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அதுக்கு எடுத்து சின்னதாக ஒரு டெமோ ஹோம் பேஜ் பார்த்துருந்தோம். ஸோ அதுலேருந்து இப்போ கன்டினியூ பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி எதை பார்க்க போகிறோன்னா, இந்த ஆப் பார் இருக்குல்ல, பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலரில் வரும். ப்ளூ கலரில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி மேலே வருதா. ஸோ இதை வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆப் பார். இதில் நம்ம எந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சு யூஐ நல்லா பியூட்டிஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ரீலோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நேற்று இந்த மாதிரி ஒரு ஆப் பார் நேற்று இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். உள்ளே வந்துச்சு. இது வந்து டெமோக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஹோம் பேஜ் இருக்கட்டும். இப்போது இந்த ஆப் பார் எங்கே இருக்குது, இந்த பேஜ் எங்கே இருக்குது, ஸ்க்ரீன்ஸுக்குள்ளார நம்ம ஹோம் அப்படின்ற ஃபோல்டர் இருக்குது. அந்த ஹோம் ஃபோல்டருக்குள்ளார ஹோம் டாட் அப்படின்ற ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே தான் இந்த டெமோ பேஜ் இருக்குது. ஸோ இந்த ஹோம் பேஜ் இருக்குது. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப் பார் மட்டும் கொடுத்துருக்கோம். டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் இது எடுத்துக்கிச்சு. நம்ம இந்த வேல்யூ பாஸ் பண்ணல இருக்குது. இப்போ இந்த ஆப் பாரை நம்ம எந்த அளவுக்கு மாடிஃபை பண்ணி நம்ம யூஐ நல்லா ரிச்சாக கொண்டு வர முடியும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இங்கே நாங்கள் எங்கள் அட்மேகாவில் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு யூஐ தான் யூஸ் பண்ணுவோம். ஆப் பாருக்கு அந்த யூஐ இங்கே கொண்டு வர பார்ப்போம். இப்போ ஆப் பார் இருக்குது. டிஃபால்ட்டாக ப்ளூ கலரில் இருக்குது. இது கலர் பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் ரெண்டு இருக்குது. பேக்ரவுண்ட் கலர்னால் சொல்கிறேங்க, ஒரு டைட்டில் கொடுப்போம். இங்கே டைட்டில்லாம் ஒன்றுமே இல்லை. நமக்கு பை டிஃபால்ட்டாக இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல வரக்கூடிய விஜிட், அந்த விஜிட் ஐக்கானாக இருக்கலாம், டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இங்கே டைட்டில் அப்படின்றது நம்ம டெக்ஸ்ட்டே தரோம். டெக்ஸ்ட்டில் atmega ரைட் வந்தாச்சு. இது வந்து டைட்டில் அப்படின்றது ஒரு விஜிட் தான். இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் தான் கொடுக்கணும் கிடையாது. ஒரு ஐக்கான் தரலாம், இல்லை வேறு ஏதாவது தரலாம். நம்ம இங்கே டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். பை டிஃபால்ட்டாக நமக்கு அந்த ஓரத்தில் வருது இருக்கட்டும். இப்போது கலர் பார்ப்போம். கலர் வந்து ரெண்டு டைப் ஆஃப் வேரியன்ஸ் இருக்குது ஆப் பாரை பொறுத்த வரைக்கும். ஃபோர்க்ரவுண்டு, பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வருதா, அது வந்து பேக்ரவுண்ட் கலர். பின்னாடி வரக்கூடிய கலர்லாம் பேக்ரவுண்டில் வரும். இதுவே ஃபோர்க்ரவுண்ட் ஒன்று இருக்குது. ஃபோர்க்ரவுண்ட் கலர்னால் உங்களுக்கு இந்த ஆப் பாருக்கு மேலே என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது. இப்போ டைட்டில் இருக்குது, டைட்டில் டெக்ஸ்ட் இருக்குது. இதுக்கடுத்து இந்த ஆக்ஷன்ஸ் இருக்குது. ஆக்ஷன்ஸ்னால் இந்த சைடில் வருது, அதெல்லாம் இருக்குது. அதோட கலர் நம்ம வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர்னு சொல்லுவோம். நான் பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ரெட்டுக்கு மாற்றிக்கலாம். ரைட்டா, ரெட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்க்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்க்ரவுண்ட் பிளாக் கொடுப்போம். நமக்கு இந்த ஆப் பாருக்கு மேலே இருக்க, அதாவது ஃபோர்னு என்ன முன்னாடி இருக்கிறது, அதாவது மேலே இருக்க ஐட்டம்ஸ் பூராமே கலர் மாறிக்கும். இது ஃபோர்க்ரவுண்ட் கலர். நமக்கு ஃபோர்க்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டு ஒயிட்டில் இருக்கும். ஒயிட்டே இருக்கட்டும், நல்லதாக இருக்குது. அதில் கை வைக்க வேணாம் ஒன்றும். இப்போ பேக்ரவுண்ட் கலரு டைட்டில் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து இந்த ஆப் பாரோட பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. பார்டர் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்குது. ஸ்ட்ரைட் லைனு, அந்த ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கா. இதை வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த என்ன விஜிட்டோ அந்த விஜிட் மேலே விஎஸ் கோடு தான் இது. ஹோவர் பண்ணிங்கன்னா இது என்னென்ன ஆட்ரிபியூட் எடுத்துக்குது அப்படின்னு தெரியும். லீடிங்னா நமக்கு முன்னாடி வர்றது. டைட்டில் கொடுத்துருக்கோங்க. இதை தவிர ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஷேப் இங்கே இருக்குது. ஷேப் பார்டர் அப்படின்ற டைப்பில் ஒரு ஷேப் அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இந்த ஷேப்பை வச்சு நம்மளால் இந்த ஆப் பாரோட பார்டர் ரேடியஸு அது ஒரு மாதிரி அலைன் பண்ணி கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஷேப் ஷேப். ஸோ ஷேப்புன்றது பார்த்தீங்கன்னா ஷேப் பார்டர் டைப்பில் ஒரு வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்குது. ஷேப் பார்டர் ரைட்டா. இப்போ ஷேப் பார்டரில் என்ன வரும்னா நமக்கு ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர்னு சொல்லிட்டு ஒரு விஜிட் இருக்குது. ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர், ரவுண்டட் ரெக்டாங்கிள் பார்டர் அப்படின்னு ஒரு விஜிட் இருக்குது. இந்த விஜிட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எந்த இதுக்கு இந்த விஜிட் அசைன் பண்ணுறோமோ அந்த விஜிட்டோட பார்டர்லாம் ரவுண்டாக பண்ணி விட்ருவோம். இப்போ நான் சேவ் பண்ணுற மாதிரிங்க. இப்போ நான் அதுக்கு ரேடியஸே தராதங்காட்டி எனக்கு இது எந்த சேஞ்சும் காட்டல. இப்போ நான் ரேடியஸ் தரேன். பார்டர் ரேடியஸ் உள்ள ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது.
ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே ஹோவர் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட்ரிபியூட்னு காட்டும். சைடு ஒன்று, பார்டர் ரேடியஸ். இப்போ நான் பார்டர் ரேடியஸ் தரேன். பார்டர் ரேடியஸ், இந்த பார்டர் ரேடியஸ்ன்றது என்ன, பார்டர் ரேடியஸ் ஜாமெண்ட்ரி இப்படின்னு டைப்பில் டேட்டா அக்செப்ட் பண்ணிக்குது. ஒன்றும் இல்லை, பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் அப்படின்னு கொடுத்துட்டு ரேடியஸ் தரணும். ஸோ ரேடியஸ்னால் நமக்கு ஏதாவது டபுளில் தர மாதிரி இருக்கும். டபுளாக இதுக்குள்ளே டபுளில் தரணும். டபுள்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 10.0 20.0 அப்படி 0.0 கொடுத்தா கொடுக்கலாம், என்ன விட்டுலாம். நான் இங்கே வந்து 20 தரேன். சேவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பார்டர் மட்டும் பிளெண்ட் பண்ண மாதிரி ஆயிடுது, ஒரு மாதிரி ரவுண்ட் பண்ண மாதிரி. ஓகே, இது வந்து என்ன டோட்டலாக ரவுண்ட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே கரெக்டாக அந்த பாட்டமில் மட்டும் நமக்கு ரவுண்ட் ஆனால் பரவாயில்ல. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் இந்த பார்டர் ரேடியஸ் இருக்கா, பார்டர் ரேடியஸ் போயிட்டு இதில் ஒன்லின்னு இருக்குது. நீங்கள் பை டிஃபால்ட்டாக சர்க்கிள் கொடுத்தீங்கன்னா எல்லா சைடுமே நமக்கு ரவுண்ட் ஆயிரும். ஒன்லி கொடுக்கும்போது நமக்கு என்னென்ன சைடு தேவையோ அந்த சைடு மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஒன்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட்டு. இந்த பர்டிகுலர் பார்டரை மட்டும் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிக்க முடியும், அதாவது ரேடியஸ் வந்து கம்மி பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு பாட்டம் தானே வேணும். பாட்டம் லெஃப்ட், அதாவது இந்த சைடு பாட்டம் லெஃப்ட் என்ன, இது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் அப்படின்ற ஒரு டைப்பில் டேட்டா அக்செப்ட் பண்ணிக்கும். ரேடியஸா, ரேடியஸ் டாட் சர்க்குலர். நான் இதோட வேல்யூ வந்து டபுளில் தரணும். டபுளில் நீங்கள் 20 நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பாட்டம் லெஃப்ட்டு, இப்போ பாட்டம் ரைட், ரேடியஸ் டாட் சர்க்குலர் 20. ரைட், இப்போ சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹரிசாண்டலாக பாட்டமில் இருக்கக்கூடிய பார்டர் மட்டும் எனக்கு கரெக்டாக ரேடியஸ் ரவுண்டாகி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி தான் கொடுக்கணுமான்னு கிடையாது. ஹரிசாண்டல் கொடுத்து கொடுக்கலாம், வெர்டிக்கல் கொடுத்து கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த யூஸ் கேஸை பொறுத்து நீங்கள் அதை மாற்றிக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் நல்லாயிருக்கு, பார்க்க நல்லா இருக்குது, ஸோ நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன யூஸ் கேஸோ அது நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொன்று இருக்குது, எலிவேஷன் சொல்லிட்டு. எலிவேஷன் அதாவது ஆப் பாரை கொஞ்சம் தூக்குனாப்பில் காட்டும். பை டிஃபால்ட்டில் சம்திங் எலிவேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், பை டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து 4 இருக்குது. இதுவும் டபுள் வேல்யூ அக்செப்ட் பண்ணிக்கக்கூடியது தான். டபுளா, இப்போ நான் 20 கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ரைட்டா, ஸோ கொஞ்சம் மேலே தூக்குனாப்பில் தெரியுது ஆப் பார். இது கீழே பார்த்து கொஞ்சம் எலிவேஷன் ஏற கீழே வந்து அந்த ஷேடோ கலர் இன்க்ரீஸ் ஆகும். ஷேடோ கலர்னு ஒன்றும் இல்லை, இப்போ ஏதாவது ஒரு பொருளை வெயிலில் வச்சா அதுக்கு ஷேடோ விழுறதில்ல, அது டிஸ்டன்ஸ் அதிகமாக ஷேடோ ஒரு மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி தான் இது எலிவேஷன் மேலே ஏற கீழே இருக்க ஷேடோவும் சேஞ்ச் ஆகும். இப்போ நான் எலிவேஷன் வந்து 100 தந்தேன்னா பாருங்கள், இது கீழே கரெக்டாக பிளாக் ஆகி போச்சு. இதுதான் ஷேடோ. இந்த ஷேடோ கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எலிவேஷன் வந்து 20 கொடுத்துட்டு ஷேடோ கலர்ஸ் டாட் ரெட் தரேன். இப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி கீழே எல்லாமே ரொம்ப மைல்டான கலரில் ரெட் வரும். ரைட்டா, இப்போ எனக்கு ஷேடோ கலர்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இதை அப்படியே விட்டுறலாம். பை டிஃபால்ட்டாகவே இது பிளாக்காக இருக்கும், பிளாக்காகவே இருக்கட்டும். எனக்கு எலிவேஷன் 20 ரொம்ப அதிகம், பரவாயில்ல, இது இருக்கட்டும். ஓகே, ஸோ ஆப் பாருக்கு உண்டான விஷயம் இவ்வளோ தான். இப்போ எங்கள் அட்மேகாவில் நாங்கள் க்ரியேட் பண்ணுற ஆப்புக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஆப் பார் தான் வைப்போம். அதாவது ரெக்குயர்மெண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும் ஆப் பார் வரும். மற்றபடி டிஃபால்ட்டாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப் பார் தான் ஃபாலோ பண்ணுவோம். இதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங்கில் இருக்குது. ஒன்றும் இல்லை, அது வந்து கான்ஸ்டன்ட் போட சொல்லுது. வேல்யூ சேஞ்ச் ஆகாது அப்படின்னு ஒரு விஷயம் இங்கே போட்டோன்னா அது மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கணும். கான்ஸ்டன்ட்னா அந்த வேல்யூ இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, ஸ்டாட்டிக்காக அது அப்படி தான் இருக்க போகுது அப்படின்றது. இங்கே பார்டர் இந்த 20 இருக்குங்களா, இதை நம்ம அடிக்கடி மாற்றி தான் இருக்க போகிறோம் கிடையாது. இந்த ரன் டைம் மாறப்போதா, ரன் டைமில் மாறப்போகிறது கிடையாது. ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்க விஷயத்துக்கு போகிறாங்க நம்ம கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறது நல்லது. கீழே சென்டரில் கீ கான்ஸ்ட். அண்ட் அதுக்கடுத்து இது தேவையில்லாத இடத்துல கண்டெய்னர் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும். அதுக்கு தேவை இருந்தால் மட்டும் தான் கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். தேவையில்லை அப்படின்னா நம்ம கண்டெய்னர் பதிலாக நமக்கு சைஸ் பாக்ஸ் இருக்குது அண்ட் சம் அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு, பேடிங்கு, மார்ஜினு, அந்த பேடிங் கூட உங்களுக்கு பேடிங் வச்சுட்ருக்கு.
அந்த மாதிரி வர இடத்துல மட்டும் கண்டெய்னர் யூஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டெய்னருக்கு ஈக்குவலண்ட்டான மற்ற விஜெட்லாம் இருக்குது, சைஸ் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ இங்கே ஏன் வார்னிங் காட்டுதுன்னா, நீங்கள் தேவையில்லாத இடத்துல கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல வராப்புல பாருங்க. அன்னெசரி கண்டெய்னர் ஒன்றும் இல்லை. இதுக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பல்பை கிளிக் பண்ணோம்னா ரிமூவ் அதுவே காட்டும். இப்போ கண்டெய்னர் ரிமூவ் பண்ணாலுமே நமக்கு வந்து அப்படியே தான் வரும். ரைட்டா? இங்கே டெக்ஸ்ட் இருக்குது, இது ரன் டைமில் மாற போகிறது கிடையாது. அதனால் கான்ஸ்டன்ட் போட்டுருவோம் இதுக்கும். ரைட், ஓகே. ஸோ ஒரு ஆப் பாருக்கு உண்டான நார்மல் யூஏ இது. இந்த வீடியோவில் அவ்வளோதான். இதுக்கு அடுத்தடுத்து வர யூஏவில் அதுக்கடுத்து வர வீடியோவில் அடுத்தடுத்த யூஐ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.